ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு அழகான வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின்ஸ் போடுங்க. 4 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல நீங்க போயிட்டு 11 டபுள் க்ரோஷெட்ஸ் போடுங்க. இந்த 3 செயின்ஸோட சேர்த்து நமக்கு 12 டபுள் க்ரோஷெட்ஸ் இருக்கும். இதுக்காக உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி 11 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நீங்கள் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்படி நீங்கள் 24 ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம 12 ஸ்டிச்சஸாக பிரிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 12 நம்ம ப்ளூ கலர்லையும், நெக்ஸ்ட் 12 ஸ்டிச் வந்து நம்ம பிங்க் கலர்லையும் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் 11 ஸ்டிச்சஸ்க்கு போட்டு வாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 12 ஸ்டிச் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிங்க் கலர்ல பீட்ஸ் கோத்திட்டு இப்போ இந்த பிங்க் கலரை பிடிச்சி இழுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த ஸ்டிச்சை. நெக்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ் வந்து பிங்க் கலர்ல போட்டு வாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் பிங்க் கலரில் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக நீங்கள் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே போல் நீங்கள் 11 ஸ்டிச் போட்டுவாங்க. டோட்டலாக நமக்கு 3 செயின்ஸோட சேர்த்து 12 ஸ்டிச் இருக்கும்.
இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த பிங்க் கலரால் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நீங்கள் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க அந்த பிங்க் கலரில். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 rows வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் ஹேண்டிலுக்காக நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி பிடிச்சி எழுதிட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு தேவையான ஹேண்டில் சைஸ் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான ஹேண்டில் சைஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்படி நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷெட் தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷெட் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேம் நேச்சர்.